ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்கப்பா. கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் நாடகத்தை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா வந்து கண் முழிக்கிறாரு. முழிச்சோடனையும் அவங்க அப்பா சொல்கிறாரு, குமாரோட அப்பா சொல்கிறாங்க, போலீஸில் போய் சொல்லிட்டு வந்துடுறா, எப்படினாலும் கதிரை வந்து ரிமாண்ட் பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் வைக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே செஞ்சது தான், தப்பை செஞ்சது தான் குமாராச்சே, போலீஸ்கிட்ட எப்படி போவேன்? அவன் அப்படியே திருன்னு முழிக்கிறான். முழிக்க விட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா அப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறேன், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்றான். அப்புறம் போய் இவங்க அப்பா உள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க அப்பாட்ட அவங்க அண்ணன் மாஸ்கோட படுத்து கிடக்குறாரு, அந்த சுவாச குழாயோட. என்னண்ணே அப்படின்னு கேட்கையில் அவங்க அண்ணன் என்னமோ சொல்கிறாரு, கதிருன்னு மட்டும் சொல்கிறாரு. ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியவில்லை முத்துவேல் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம குமார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னடா நம்ம பெரியப்பா நம்மளையே காட்டி கொடுத்துருவாரோ, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி திணற அன்னை வந்து கதிரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்ல வாயெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாருமே பாவம் சாப்பிடலை, தூங்கலை, எதுவுமே செய்யலை. நம்ம கோமதியும் நம்ம ராஜியும் பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி போய் உக்காந்துருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போக கிளம்பிட்டாங்க. மீனாவை கூப்பிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க, பார்த்துக்கப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் ரெடி ஆயிருமாங்க, நம்ம கதிரை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. இன்றைக்கி எப்படினாலும் நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் கோமதி, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாங்க, நான் சாப்பிட்றதாங்க முக்கியம், நம்ம புள்ள வெளியில் வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. செந்தில், சரவணன், பாண்டி 3 பேரும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம செந்தில் சொல்கிறாரு, எப்படினாலும் சாப்பிட வச்சிரும், அவங்கள பார்க்கல எனக்கே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா இங்கே ஆஸ்பத்திரியை காமிச்சிடுறாங்க. நம்ம முத்துவேலும் அவங்க சின்ன தம்பி எல்லாருமே டாக்டர்கிட்ட இருக்காங்க. இவங்க அண்ணே வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. ஆனால் அவர் வாயில் நம்ம கதிரை பற்றி தான் சொல்ல வராரு. அதை யாருமே கவனிக்கலை. ஏன்னா வாய் திறந்து அவரால் பேச முடியலை. ஒரு மாதிரி வாயை மட்டும் அசைக்கிறாரு. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை ஒன்றும் இனி பிரச்சனை இல்லை, அவருக்கு ஆப்ரேஷன் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போலீஸ்க்கு சொல்லியாச்சா அப்படின்னா, எங்கள் பக்கத்தில் இருந்து நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ஃபோன் பண்ணி இப்படி வந்து அவர் முத்துவேல் முழிச்சிட்டாரு, நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குமூலத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதே மாதிரி இங்கே வந்து சொல்கிறாரு சின்ன தம்பி, அப்பா ஆச்சு அண்ணன் முழிச்சிட்டாங்கக்கா, நீ வாக்கா, நீ வந்து பாருன்றாங்க. அப்பாடி நான் சாமி கும்பிட்டது பலன் போகலை, எங்கள் அப்பா முழிச்சிட்டாரு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போ எப்படினாலும் நம்ம கதிரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குமாருக்கு பார்த்தீங்கன்னா பயந்து போய் இருக்கான். எப்படி நம்ம பெரியப்பா முழிச்சிட்டாங்கன்னா நம்மளை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்களோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு அவங்க அண்ணே வராரு. என்னடா நீ வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க, அண்ணன் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லி. இல்லை போனேன், போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லை, அதனால் வந்துட்டேன். சரி வாடா, டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்னடா குமார் நீ வந்திருக்க அப்படின்னு. இல்லை குமார் போனானா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லைன்னொன்னையும் குமார் வந்துட்டானா அப்படின்னு. சரின்றாங்க. அப்படியே இங்கிட்டு முத்துவேலை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கோட தான் படுத்திருக்காரு. இவன் என்ன நினைக்கிறான்னு பார்த்தா, இந்த மாஸ்கை எடுத்து விட்டா பெரியப்பாக்கு வந்து முடியாமல் போயிடும், திரும்ப வாய் பேச முடியாமல் போயிடும், நம்ம இதை பண்ணிடுவோமான்னு யோசித்துக்கிட்டு உள்ளே நிற்கிறான். ஆனால் பண்ணுவானா பண்ணலையான்னு நாளைக்கு தான் தெரியும்.